ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது வாழ்க்கை பற்றிய ஒரு முக்கியமான தாள்களை தான் பார்க்க போகிறோம். வாழ்க்கை அப்படிங்கிறது எப்பயுமே ஈஸியாக இருக்காது. வாழ்க்கையில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்களை தெரிஞ்சு புரிஞ்சு அதற்கேற்ப நாம் செயல்படும் போது கண்டிப்பாக பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். ஸோ வாழ்க்கையில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸை கொடுக்கறதே கிரகங்கள் தான். கிரகங்கள் எப்படி அமைதோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும். கிரகங்கள் நமக்கு சாதகமாக அமைஞ்சால் சாதகமான பலனும், அதே கிரகங்கள் நமக்கு பாதகமாக அமைஞ்சால் பாதகமான பலனும் கிடைக்கும். அதெல்லாம் புரிஞ்சு தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கும் போது பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் கிரகங்களால் ஜூன் மாதம் நடக்கக்கூடிய முக்கிய விஷயங்களை தான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு சொல்ல போகிறேன். சிம்ம ராசியில் பிறந்த நேயர்கள் உங்கள் வாழ்க்கையில் அடுத்து இந்த ஜூனில் 6லேருந்து கிரகங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிற முக்கிய விஷயங்களை தெரிஞ்சுக்குங்க. கிரகங்களால் பெரிய மாற்றம் வருமா, வாழ்க்கை பெரிய அளவில் மாறுமா அப்படிங்கிறத எல்லாமே சொல்ல போகிறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதற்கேற்ப நடந்துக்கும் போது கண்டிப்பாக இந்த ஜூனில் உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டமும் ஏற்படும். சரி வாங்க என்னென்ன பலன் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கெல்லாம் முன்னாடி என்னென்ன கிரக மாற்றங்கள் நடக்கும், என்ன கிரக சேர்க்கைகள் நடக்கும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா கிரக மாற்றங்கள், கிரக சேர்க்கைகள் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது தான் நல்லது. ஏன்னா இதெல்லாம்னால தான் உங்களுக்கு எல்லாமே நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் கிரகங்கள் மூலிமா பயிற்சி பற்றி தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலன்கள் அதிரடியாக பார்க்கலாம். ஸோ இந்த ஜூன் மாதம் கிரக பயிற்சிகள் நிறைய நடக்கிறதோட அடிப்படையில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு விரிவாக என்ன நடக்குங்கிற பலன்களையும், பணம் எப்படி சேரும், சண்டை சச்சரவுகள் தீர்வது, இந்த மாதிரி முக்கிய விஷயங்களையும் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ விரிவான பலன்களை சிம்ம ராசிக்காரங்க இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு ஜூன் மாதம் 2026 எப்படி இருக்க போது, என்ன நீங்கள் காரியம் செய்ய வேண்டும், எதில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி முழுசாக பார்க்க போகிறீங்க. வேலை, குடும்பம், காதல், உடல்நலம் இதிலெல்லாம் என்னெல்லாம் உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ள போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஜூன் மாதத்தில் புதன் பகவான் மிதுனம் கடக ராசியில் மாறுறாரு. செவ்வாய் சிம்ம ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார். அதே போல் ஜூன் 15 சூரியன் மிதுனத்திலையும் சுக்கிரன் ரிஷபராசிக்கு பயிற்சியாக இருக்கிறாங்க. இப்படி இந்த கிரக பயிற்சிகளும் கிரக சேர்க்கைகளால் மாற்றங்கள் பொதுவாகவே திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி ஏற்படும். சில ராசிக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஸோ உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பொதுவாக ஃபஸ்ட்டு சொல்வதை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு டீப்பாக உங்களுக்கான பலனை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பொதுவாக உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்ட நிறைந்த மாதமாக இருக்குன்னு சொன்னால் மிகையாகாத உண்மை. எல்லா விஷயங்கள்லையுமே உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நண்பர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். மாதத்தில் ஆரம்பத்தில் சமூகத்துலேயும் வேலையில் மரியாதையும் உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னால் மிகையாகாத உண்மை. குடும்பத்தினர் உங்கள் முடிவுகளை பாராட்டு செய்வாங்க. உங்கள் ராசிக்காரங்களுக்கு வேலை மற்றும் வியாபாரத்தில் முன்னேற நிறைய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அரசியலில் இருப்பவர்களுக்கு கூட பெரிய உதவி கிடைக்கலான்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை. இதனால் சமூகத்தில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். நிலம், வீடு, வாகனம் இதெல்லாம் வாங்க அல்லது விற்க நினைத்திங்கன்னா ஆசை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கும்போது அந்த ஆசையை நிறைவேற்ற இந்த மாதம் முயற்சி பண்ணிங்கன்னா நிறைவேறும். அதுவும் மாதத்துடைய நடுப்பகுதி உங்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கைக்கு சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். காதல் உறவை திருமணத்தில் முடிக்க குடும்பத்தினர் சம்மதம் தெரிவிப்பாங்க. உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவுவாங்க.
காதல் பார்ட்னரோடு சண்டை நடந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர்வீங்க. திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். அதுவும் மாத இறுதியில் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மொத்தத்தில் பொதுவாக உங்களுக்கு பலன்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி தான் கிடைக்க போகுது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ உங்கள் ராசிக்கு டீப்பாக பலன்களை ஷேர் பண்ணுறேன். டீப்பாக பலன்களை சிம்ம ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயன்பெறுங்க. முதல்ல உங்களுக்கு கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுறேன். ராசியில் கேது, சுகஸ்தானத்தில் சந்திரன், கலஸ்தரஸ்தானத்தில் ராகு, அஷ்டமஸ்தானத்தில் சனி, பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய், தொழில் ஸ்தானத்தில் சூரியன், லாபஸ்தானத்தில் புதன் சுக்கிரன், அயனசைன போகஸ்தானத்தில் குரு, இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமையுது. இதனோட அடிப்படையில் தான் ஜூன் 6க்கு மேலே உங்களுக்கு இப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு. டீப்பாக உங்களுக்கான பலன் என்னங்கிறத சொல்கிறேன், தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. மற்றவர்களிடமிருந்து மாறுபட்டு தனித்தன்மையோடு செயலாற்றக்கூடிய குணமுடைய சிம்ம ராசிக்காரங்களே, நீங்கள் எப்போதும் சுறுசுறுப்போடு பணியாற்றுவீங்க என்று சொன்னால் அது மிகையாகாத உண்மை. இந்த மாதம் உடல்நிலை அதனால் தேரும். செலவு கூட உங்களுக்கு கட்டுக்குள்ளே இருக்கும். காரிய வகையில் தடைகள் இருந்ததுன்னா அந்த தடைகள் உங்களுக்கு நீங்கும். தொட்டது எல்லாமே உங்களுக்கு துளங்கும். தந்தையாருடைய நலனில் அக்கறைங்கிறது தேவை. கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக செயல்படுவது நல்லது. கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக இல்லைன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் முடியும். அதனால் கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக செயல்படுவது உங்கள் ராசிக்கு நல்லது. அதுக்கப்புறமா நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா அதில் மெத்தன போக்கு காணப்பட்டாலும் பணவரவு உங்களுக்கு நன்றாக இருக்கும். சரக்குகளை கவனமாக கையாள்வது நல்லது. அப்படி இல்லைன்னா சரக்குகள் ஆபத்தில் போவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு வீண் அலைச்சல்கள் குறையும். அதுவும் உத்தியோக தொடர்பான இடமாற்றமும் கொஞ்சம் உண்டாகலாம். கேட்ட இடத்துல பதவி உயர்வு கெட்டும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல முன்னேற்றம் காணப்படும். அதனால் அதற்கான முயற்சிகளில் இறங்கலாம். ஸோ உத்தியோகத்துலேயும் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளஸ்ஸான பாயிண்ட்டு, தொழில் வியாபாரத்துலேயும் ப்ளஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு குடும்ப ரீதியாக பார்க்கும்போது உங்களோட ராசிக்கு குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் இந்த மாதம் குறைய ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த பெரிய பெரிய பூசல்கள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும். உறவினர்களுக்காக விருப்பமில்லாத காரியத்தில் தலையிட வேண்டியது இருக்கும். அதுவும் கேதுவின் சஞ்சாரம் ஆன்மீகத்தில் நாட்டத்தை ஏற்படுத்தும். கண்டிப்பாக ஆன்மீக நாட்டத்தை அதிகமாக வைத்துக்கொள்வது உடல் ரீதியாக நல்லது. பெண்களுக்கு கூட தடைப்பட்ட காரியங்கள் நடந்து முடியும். கொடுக்கல் வாங்கல நீங்கள் கவனமாக இருக்கணும். அப்படி கவனமாக இல்லைங்கன்னா பணவரவு குறைய ஆரம்பிக்கும். அதனால் கொடுக்கல் வாங்கல கவனம் தேவை. ஸோ இதெல்லாம் தாங்க உங்கள் ராசிக்கு குறிப்பிட்டப்பட்ட பலன்கள். விரிவாக உங்களுக்கு என்னங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இதோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அரசியலில் இருக்கக்கூடிய உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு சங்கடங்கள் குறைய தொடங்கும். எதிர்கட்சியினர் உங்களை பற்றி குறை சொல்வதை குறைத்து கொள்வார்கள். தொண்டர்கள் உங்கள் பெருமைகளை புரிந்து கொள்வார்கள். கட்சி மேலிடத்தில் ஆதரவோடு மனதிற்கினிய பொறுப்புகளை பெறுவீங்க. அதுக்கான எல்லா சாத்தியக்கூறுமே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அப்புறம் கலைத்துறை இருக்கிறவங்களுக்கு திறமைக்கேற்ற புகழும் கௌரவமும் கட்டாயம் கிடைக்கும். பணவரவில் முன்னேற்றங்கிறது உண்டாகும். நண்பர்கள் மூலம் தக்க சமயத்தில் தேவையான உதவிகள் பெறுவீங்க. அமைதியாக செயலாற்றினீங்கன்னாவே போதும். உங்களோட கலைத்துறையில் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. மாணவர்களுக்கு கூட கல்வியில் நாட்டமானது உண்டாகும். போட்டிகளானது நீங்கும். சக மாணவர்களோடு இருந்த மனக்கசப்பு மாறும். அதனால் கண்டிப்பாக மாணவர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முன்னேற முயற்சி பண்ணுங்க. ஸோ சிம்ம ராசிக்காரங்க மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த அத்தனை பேருக்கும் இது தாங்க கணிப்பு விரிவா. ஸோ இந்த ஜூனில் கிரகங்களால் பெரிய மாற்றம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதை தெரிஞ்சிருப்பீங்க. இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இந்த டைம் அதிர்ஷ்டம் நீங்கள் பெறுவதற்கு பரிகாரமாக
பிரதோஷம் வரக்கூடிய ஜூன் மாதத்தில் காலத்தில் நந்தீஸ்வரர் சிவபெருமானை வணங்கணும். இதனால் எல்லா நன்மைகளும் உண்டாகும். எதிர்பார்த்த காரியங்கள் திருப்திகரமாக நடக்கும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை வந்து நம்பிக்கையோடு செய்திடுங்க. இந்த தகவல்களை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் இந்த முக்கியமான தகவல்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தகவல்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.